ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பூரி சப்பாத்திக்கெலாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு மசாலா. நம்ம எப்பயும் பூரி கிழங்கு தான் செய்வோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி கொஞ்சம் மசாலா செஞ்சு பாருங்கள். இன்னும் 2 பூரி எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல அதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு பாருங்கள், மிக்ஸி ஜாரில் நான் 1/4 மூடி அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி கீனி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது கூட சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட பெரிய பல் பூண்டாக 3 வச்சுருக்கேன். இது சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, இது கூட கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். இதில் நான் 2 பட்டையும் 3 லவங்கமும் வச்சுருக்கேன். இது சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் தான் நம்ம சேர்க்க போகிறோம். நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். இது கூட சின்ன சைஸ் தக்காளி 1 மட்டும் சேர்த்துக்கலாம். அது கூட கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா பச்சை வாசனை போக வதங்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு தண்ணி இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ பூரிக்கெலாம் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது கூட நான் மஞ்சள் பொடியும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது ஒரு பச்சை வாசனை நமக்கு போகணும். இப்போ பாருங்க, நல்லா தளன்னு கொதிக்குது. இப்போ இதில் நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்க நான் வேக வச்சு தோல் உரித்து இந்த மாதிரி மசித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா இந்த உப்பு காரம்லாம் இந்த உருளைக்கிழங்குல நமக்கு நல்லா ஏறணும். இப்போ பாருங்கள், நல்லா ஏறி கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக மல்லி இலை போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சும்மா சூப்பராக கமன்னு இந்த மசாலா ரெடிங்க. இது சப்பாத்தி பூரிகள் செம்மையாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.